மௌனம் கலைத்த சானியா மிர்சா. சானியா மிர்சாவின் ரசிகர்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி. பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷோயிப் மாலிக்கும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது ஷோயிப் மாலிக் பாகிஸ்தானை சேர்ந்த வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இது சானியா மிர்சா ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் சானியா மிர்சா முதல் முறையாக இந்த திருமணம் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். இது குறித்து அவரது குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சானியா மிர்சா எப்போதுமே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வழியில் பகிர்ந்து கொண்டது கிடையாது. ஆனால் இன்று தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என தெரிவித்துள்ளனர். சானியா மிர்சாவும் ஷோயிப் மாலிக்கும் விவாகரத்து பெற்று பிரிந்து சில மாதங்கள் ஆகிறது. தற்போது ஷோயிப் மாலிக் தன்னுடைய புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு சானியா மிர்சா தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கடினமான காலகட்டத்தில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் சானியா மிர்சாவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தலையிடாமல் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை கொடுக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று சானியா மிர்சா குடும்பத்தினர் அறிக்கையில் ரசிகர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சானியா மிர்சாவும் ஷோயிப் மாலிக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 2010 ஹைதராபாத்தில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஜோடிக்கு இஸ்கான் என்ற 5 வயது மகன் உள்ளான். இதனிடையே தன்னுடைய திருமணம் குறித்து அண்மையில் பதிவிட்டிருந்த சானியா மிர்சாவின் பதிவு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருமணம் என்பது கடினமான விஷயம், விவகாரத்து என்பது அதைவிட கடினமான விஷயம். எனினும் எந்த கடினமான விஷயம் வேண்டும் என்பதை தேர்வு செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். முழு உடலும் வருமனுடன் இருப்பது கடினம், உடல் தகுதியுடன் இருப்பது கடினம். இதில் எந்த கடினம் வேண்டும் என்பதையும் தேர்வு செய்யுங்கள் எனவும், கடனுடன் இருப்பது கடினம், எந்த கடனும் இல்லாமல் இருப்பதும் கடினம் எனவும் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு எந்த கடினம் வேண்டுமோ அதை தேர்வு செய்யுங்கள். ஒருவருடன் பேசுவதும் கடினம், பேசாமல் இருப்பதும் கடினம். வாழ்க்கை என்பது எப்போதுமே சுலபம் கிடையாது. நான் எப்போதுமே கடினத்தை தான் தேர்ந்தெடுக்கிறேன். ஆனால் எந்த கடினம் வேண்டும் என்பதை புத்தி கூர்மையுடன் தேர்வு செய்யுங்கள் என்று சானியா மிர்சா பதிவு செய்துள்ளார். இரட்டையர் டென்னிஸ் பிரிவில் ராணியாக விளங்கி வந்த சானியா மிர்சா 6 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை கலப்பு இரட்டையர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவில் வென்று சாதனை படைத்த அவரின் வாழ்க்கையில் சரியான துணை கிடைக்காமல் போனது வருத்தம் அளிக்கிறது என்றும், ஆனாலும் அவருடைய தனிமைக்கு மதிப்பளிக்கிறோம் என்றும் ரசிகர்கள் இணையத்தில் தெரிவித்து வருகின்றனர். சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர், அந்த நாற்காலி என்பது 4 கால்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாற்காலி என்பது 4 கால். நம் அனைவருக்கும் தெரியும், அதுல ஒரு கால் என்பது ஜாதி, ஒரு கால் என்பது ஊழல். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியிலே ஒரு கால் என்பது குடும்பம், நாற்காலியிலே 4வது கால் என்பது அடாவடித்தனம். இந்த 4 மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மூலதனமாக வைத்து 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜரையா 67 தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு நாம சொல்றோம் காமராஜரையா ஆட்சி வேணும், காமராஜரையா ஆட்சி வேணும், அந்த ஆட்சியில் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆனா அதே காமராஜரை தான் நாம தோக்கடிச்சோம். 1967 காமராஜர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கொடுத்த படம் என்ன பேர், என்ன பேர் கொடுத்திருந்தாங்கன்னா, பனையேறி, கருப்பு தோணன், சுவிஸ் வங்கியில ஹைதராபாத்ல கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதன். இப்படி எல்லாம் பேசி பேசி அப்படிப்பட்ட அற்புதமான உத்தமராக இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தமிழக மண்ணில 9 ஆண்டு காலம் அற்புதமாக ஆட்சி செய்த காமராஜர் ஐயாவை தமிழகத்தில் எல்லா இடத்திலும் டேமாக கட்டிய ஒரு மனிதர். நீர் மேலாண்மை பாசனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். 18,000 பள்ளிக்கூடங்கள். இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியிலும் கூட ஒரு முதலமைச்சர் 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் யாருமே 18,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கலைங்கய்யா. கர்ம வீரர் காமராஜர் ஐயா திறந்தார். அதனால்தான் அதனுடைய லாபத்தை நாம பார்க்கிறோம். மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, படித்த மேதைகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் என்றால் அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அவர் போட்ட விதை. ஆனா திமுகவினுடைய பொய் அரசியல்ல, திமுகவினுடைய ஜாதி அரசியல்ல, திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எல்லாம் உடைப்பதற்கு இந்த யாத்திரை நமக்கு தேவைப்படுது. 5 ஆண்டு முழுமையாக ஆட்சியிலிருந்து 6வது ஆண்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி என்பது 5. 1967 ஆட்சியில் இருக்கிறார். அங்கிருந்து 2011 ஆட்சி வரை திமுக மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5 கையா. இத்தனை வருஷம் ஆட்சியில்
ஆனா திமுக தமிழகத்துக்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17. ஆனா மோடி ஐயா 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15. மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, படித்த மேதைகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் என்றால் அதற்கு காரணம் கர்மவீரர் காமராஜர் அவர் போட்ட விதை. ஆனா திமுகவினுடைய பொய் அரசியல்ல, திமுகவினுடைய ஜாதி அரசியல்ல, திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்திலே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எல்லாம் உடைப்பதற்கு இந்த யாத்திரை நமக்கு தேவைப்படுது.